அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் எங்களுடன் முதலாக சகோதரி சர்மிளா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைசலோட்டமா வழி நடத்துங்கள். நான் ஒரு சின்ன பாடல் ஒண்ணு பாடிட்டு கருத்துடைய சின்ன ஒரு சோட் வார்த்தையை கொடுத்து நான் ஒரு 1/2 hour தானே நீ தண்ணி, அந்த 1/2 hour நான் இங்க நடத்துறேன். பரவாயில்ல தானே? ஓகே அம்மா. ஓகே ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு இந்த குறுக்க தந்த என்னுடைய தலைவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மத்தது என் கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நிறைய குரூப்புகளை கர்த்தரை இணைத்து வைத்திருக்கிறாரு. அவருடைய கிருபை என்னோட இருக்கிறபடியா என் தெய்வத்துக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற ஜீவிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் என்ன நடத்துறாரு. அதனால என் கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நான் ஒரு சின்ன பாடலை பாடி ஒரு சின்ன வார்த்தையை கொடுத்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்கிட்ட நாங்க அனைவரும் கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய நாமம் மகிமைக்காக சகலமும் நம்ம செய்யறது. என்னுடைய ஒரே தாகம், ஒரே வாஞ்சிதான் மனுஷர் பிடிக்கிறது. அப்படின்னா அந்த கரையுள்ள ஜனங்கள் கர்த்தரை யாருன்னு தெரியாது இருக்க உலக ஜனங்களுக்காக நான் வாஞ்சோடு தாகத்தோடு அலைஞ்சு இன்னைக்கு அவர்களை கர்த்தராண்டே கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய வீட்டுல ஒரு பிரேயர் மீட்டிங் நடக்குது. 148 பேர். நான் நடத்து போது துவக்கணும் போது இருந்தது 3 பேர் தான். என்னோட சேர்த்து 4 பேர். இன்னைக்கு 158 பேர் இருக்காங்க. அது நான் அல்ல, எனக்குள்ளும் இல்ல, எனக்குள் ஜீவிக்கிற என் பரிசுத்த ஆவியானவர் தான் செய்கிறாரு. அதனால அவருக்கு நான் நன்றி கடன் செலுத்துறேன். நன்றி கோடான கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடங்களையும் போயிட்டு தாகத்தோடு ஊழிய செய்யறேன். நிறைய இடங்களை என்ன அழைக்கிறாங்க. ஜெபிக்கிறேன். வீடு வீடா போயிட்டு பெரிய அற்புதங்கள் நடக்குது. எல்லாமே என் கர்த்தருடைய கிருபை நிமித்தமாக நடக்குது. அதனால என் கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை நான் செலுத்துறேன். என் தேவ பிள்ளைகளுக்காக நான் ஒரு சின்ன பாடலை பாடிட்டு ஒரு ஷார்ட் வார்த்தையை கொடுத்து நான் இன்னைக்கு ரேடியோக்கு வர்றது இன்னைக்கு அந்த சூம் போட்டுல படி எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு. வெரி சாரி. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கண் பார்க்கும் பூமிய பார்க்கும் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் பல்வாரை பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி பறக்கும். மெல்லம்பட்டும் மெல்லம்பட்டும் கிரியும் சேனைகள் மூலங்கட்டும் மூலங்கட்டும் இயேசுவின் வழி. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி பார்க்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதியன் வெல்லட்டும் வெல்லட்டும் எரிகோயின் எரிகோவே. அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷம் வாசல்கள் வளரட்டும் வளரட்டும் அபிஷேகம் திருசபைகள். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும்.
ஹல்லேலூயா. என் அன்பான ஆண்டவருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நாங்கள் கால்களை மிதிக்கிற தேசம் எல்லாம் கால்வாரி கொடி பறக்கணும். ஏன்னு கேட்டா கர்த்தர் எங்களுக்காகவே இந்த உலகத்துல பாடுகள் அனுபவித்தார். உலகத்துக்கு வந்தது அவர் எங்கள் மனுஷகுமாரன், மனுஷர்களை ரட்சிப்புக்கும்படியாக. அதனால நாங்க ஒவ்வொருவரும் மனம் ஒருங்கிணைத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேணும். அவர் என்றென்றும் சதா காலம் எங்களோடு இருக்கிறவராக இருக்கிறார். என் இயேசு நல்லவர், அவர் வல்லவர், மாறாதவர், அவர் கிருபை சதா காலங்கள் உள்ளது. என் தெய்வத்துக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நாங்கள் விழுந்திருந்த வேளையில், யாரும் தெரியாத அறியாமல் இருந்த வேளையில் எங்களை புடமிட்டிருக்கிறாள் எங்கள் ஒவ்வொருவரின் கர்த்தர். நாங்கள் வேதனையோடும் துன்பத்தோடும் துயரத்தோடு இருந்த காலங்கள் அநேகம் உண்டு. எல்லா மத்தியிலும் எங்கள் கர்த்தர் எங்களை புடமிட்டிருக்கிறார். அதனால என் தெய்வத்துக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறேன். நம்ம உலகத்துல உப்பா இருக்கிறோம். உப்பானது சாரமட்டு போனா எதனாலும் கொட்டப்படும். அதனால நான் ஒரு சின்ன வார்த்தையை நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தையை கொடுத்துட்டு நான் ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 இருந்து 16 மட்டும் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என்னோட கதைச்ச இந்த சிறு வார்த்தையை நான் உங்களை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்க நான் விரும்புகிறேன். ஏன்னு கேட்டா நம்ம எல்லாரும் உலகத்துக்கு உப்பா இருக்கிறோம். உப்பானது சாரமற்று போனால் கொட்டப்பட்டு மிதிக்கப்படும் எங்கட கால்களை. நாம எல்லாரும் ருசிகரமான உப்பாக மாற வேணும். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 5:13 இருந்து 16 மட்டும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒளியே வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்கல்லால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உப்பு என்றது நல்ல ருசியானது. இப்ப நம்ம எதுக்கு போட்டாலும் உப்பு ருசிப்படுத்தும். உப்பு ஒரு ஏதாவது காரியங்களுக்கு போட்டா கெட்டு போன காரியங்கள் போட்டா அது நல்லதாகும். அப்போ உப்புன்றது எங்களை குறித்து கருத்துல கொடுக்குறாரு. நாம உலகத்துல உப்பு, நாம அது தெரியாது எங்களுக்கு, நாங்க யாருன்றது தெரியாமத்தான் இன்னைக்கு நிறைய பேரு பாவத்துல விழுந்திருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா கர்த்தர் இங்க தெளிவா கொடுத்திருக்கிறாரு. நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் சாரமாக்கப்படுவ ஒழிய வெளியே கொட்டப்படுவதற்கு மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இப்ப நம்ம உப்பு, நம்ம அதை ருசிப்படுத்தணும். ஏன்னு சொல்லிட்டு நம்ம ஆவிக்குரிய ஜீவிதம் நாம வளரணும், நல்லது செய்யணும். இன்னைக்கு ஜனங்கள் உப்புன்னு சொல்லி தெரியாம இன்னைக்கு நிறைய பாவங்களை செஞ்சு கொண்டு அதை ருசிய கீழே கெட்டு போக வைக்கிறாங்க. கொட்டப்படுறதுக்கு வெளியே கொட்டி மிதிக்கப்படுற அளவுக்கு. என் கேட்டா சில உங்களோட வாழ்க்கையில பாவங்கள், என் கேட்டா புறம் கூறுதல், விபச்சாரம், பொய், களவு, காமவிகாரம், கொலை, ஒவ்வொருட வாழ்க்கையில ஒவ்வொரு கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தது மனுஷகுமாரன் மனுஷனை மீட்டு அவங்கள நல்லபடியா அவரு பாவத்தில இருந்து கொண்டு வரும்படியாகத்தான் கர்த்தர் கொண்டு வந்தது. அப்ப இன்னைக்கு மனுஷர் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு அவங்கள உணராம கர்த்தர் கொடுத்திருக்க நன்மையை கையில வைத்து கொண்டு அந்த வெளிச்சத்தை வைத்து கொண்டு இருள நடக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் செய்து கொண்டு வர்றாங்க. இனி அதுதான் கர்த்தர் சொல்றாரு, உப்பார்ந்து சாரமட்டு போனா வெளியே கொண்டு போயிட்டு கொட்டப்படும். நம்ம கொட்டப்படுற உப்புகள் தண்ணியாக இருக்காம நல்ல ருசிகரமாகவா இருக்கணும், மற்றவங்களுக்கு ருசிப்படுத்தணும். ஏன் கேட்டா எங்களுடைய வாழ்க்கையில நம்ம சில குறைகள் உண்டு. நிறைய பேர்களோட வாழ்க்கையில குறைகள் இருக்குது. குறைகள் இருந்தாலும் நம்ம அதை குறை இருக்குது என்று நம்ம அதை மூடி மறைக்க கூடாது. மூடி மறைச்சு வச்சா அது வெளிச்சம் கொடுக்காது. எங்களோட வாழ்க்கையில நம்ம மற்றவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கணும். நம்ம கர்த்தர் நம்மளுக்கு மன்னிச்சு நம்முடைய பாவங்களை அறிக்கைட்டு எங்களை எல்லாம் சுத்திகரிச்சு எங்களை புடமிட்டு அவருடைய பரிசுத்த இஸ்தாலத்துக்கு எங்களை எடுத்ததா இருந்தா நம்ம அவங்களுக்கு சாட்சி உள்ள, என் கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களை நாங்க மாறோம். அப்படின்னு கேட்டா நாம உண்மையா நடந்து கொள்ளணும். யாருக்கும் பொய் பேசக்கூடாது, யாரோட பொருட்களை வஞ்சிக்க கூடாது,
மத்தது களவு செய்யக்கூடாது, மத்தது கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. சிலவங்க இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் விருந்திருக்கிறாங்க விவாகத்துக்காக. பாவத்துல நிரம்பி இருக்காங்க. என்கிட்ட கர்த்தரை பிடிச்சு கொண்டு நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா ஊழியம் செய்யறாங்க. ஆனா அவங்க தான் விழுந்திருக்கிறாங்க. இன்னைக்கு சாரமட்டு போன உப்பா இருக்கிறாங்க. வீச வந்து மிதிக்கிறாங்க, மிதித்து போட்டு பாவத்துல நிரம்பி இருக்கிறாங்க. நாம முதலாவது அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஏன்னு கேட்டா இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கு தான் சத்துரு இன்னைக்கு முதலாவது அடிக்கிறது அடி. ஏன்னு கேட்டா அவங்க இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நிலை நின்று ஜெபிச்சு வரும் போது அவனுக்கு தெரியும், சத்துருக்கு தெரியும் யார எங்க பிடிக்க வேணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு விட குறைகள் அவனுக்கு தெரியும் சத்துருக்கு. அந்த இடத்துலதான் அவன் பிடிப்பான். அதனால நான் இன்னைக்கு என்னுடைய ஒரு கொள்கை இருக்குது. முதலாவது நான் ஜெபிக்கிறது தேவ பிள்ளைகளுக்காகவும் தேவ ஊழியர்களுக்காகவும் போதகர்மார்களுக்காகவும் தான் நான் விசேஷம் ஜெபிக்கிறது. ஏன்னு கேட்டா ஒருவர் பாடத்தை ஒருவர் சுமக்க சொல்லி கர்த்தர் பைபிள தெளிவா கொடுத்திருக்கிறாரு. அப்ப என்னுடைய ஒரே தாகம் ஒரே வாஞ்சி மற்றவர்களுக்காக. நான் இது வரைக்கும் எனக்காக எதுவுமே என் தெய்வத்துக்கிட்ட கேட்டதில்லை, என் சப்பா கிட்ட கேட்டதில்லை, என் பிதா கிட்ட கேட்டதில்லை. நான் கேட்கறது உண்டு, கர்த்தாவே விழுந்திருக்க ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ளணும். நீங்க வரும்போது எனக்கு கொடுத்திருக்க பொருளை நான் அதிகம் பெருக்கப்படுத்தணும். அதை நான் பத்திரம் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க கூடாது ஆண்டவரே. அப்ப நீங்க கட்டி என்ன போட்டுருவீங்க அக்கினிக்கு, நான் அதை பெருகப்படுத்தணும். 1,000 லட்சக்கணக்கு நான் பெருக்கப்படுத்தணும் ஆண்டவரே அப்படின்னு தான் நான் வேண்டது. இன்னைக்கு நான் சுவிசேஷத்தை சொல்ல போகும்போது சிலவங்க விருப்பப்பட மாட்டாங்க. புத்திஸ்ங்க, சில முஸ்லிம், இந்த குவைத் தேசத்துல 6-7 முஸ்லிம் சகோதரிக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இந்த ஆன்லைனுக்கு வந்து ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு எனக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அவங்க எல்லாம் நான் இன்னைக்கு மாத்தி இருக்கிறேன். என்கிட்ட கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, எனக்கு கொடுத்திருக்கிறது என்னது, அதை நான் பத்திரம் பண்ணி அதை வச்சுக்க கூடாது, அதை நான் பெருக்கப்படுத்தணும். பெருக்குனாத்தான் இன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்வேன். இன்னைக்கு பாருங்க நிறைய தேவ ஊழியர்கள் சாரமட்ட உப்பா கொட்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்திருக்க உப்பு அவங்களுக்கு ருசிப்படுத்த தெரியாது. அவங்க கிட்ட இருக்குது ருசி அவங்களுக்கு தெரியாது. தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் பாவத்துல விழுந்திருக்காங்க ஊழியர்கள். இன்னைக்கு நான் ஒவ்வொரு குரூப்புக்கு போனா எனக்கு கேள்விப்படுற காரியம் எனக்கு அவ்வளவு ஒரு வேதனை. ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு, நம்மளோட பாவங்களை சுமக்கிறது மட்டும் இல்ல, எல்லாம் பிரியா செஞ்சாரு. பேதர் வலையை போடுன்னு சொன்ன வலையை போட்டாங்க. அந்த நெட் கிளியிருக்கும் படியாக அவ்வளவு பெரிய மீன்களை பிடிச்சாங்க. அற்புதம். குஷ்டரோகி சுகப்படுத்தினாரு. கெட்ட ஸ்திரிய பாவம் செய்யாத உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்ப குருடர் சுகப்படுத்தினாரு, உடவர்களை சுகப்படுத்தினாரு, மறித்து போன லாசருக்கு உயிர் கொடுத்தாரு. அப்ப கர்த்தர் நன்மைகளையே செய்தாரு, எல்லாம் பிரியா செஞ்சாரு. இன்றைக்கு இந்த உலகத்துல மனுஷர் என்ன செய்யறாங்க? கர்த்தரோட நாமத்தை விற்கிறாங்க, சாரமட்ட உப்பா இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா ஒரு பிரசங்கம் ஒரு சகோதரியோ சகோதரனை வராட்டி அவங்க சொல்றாங்க எனக்கு இவ்வளவு காசு போடுங்க அப்பதான் ஜெபிக்க வரும். ஓ மை காட், எனக்கு அது சரியான கவலை, வேதனை. நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே விசேஷமாக ஊழியர்களை மாத்துங்க, ஊழிய பிள்ளைகளை மாத்துங்க. அவங்க உங்களுக்காக உண்மையா ஊழியம் செய்யணும். நீங்க கொடுப்பீங்க. நீங்க என்னுடைய கோடீஸ்வரர் ஆண்டவரை. நீங்க கொடுக்கிறவரும் எடுக்கிறவரும் நீங்க தான். உங்க கரங்கள் எல்லாமே இருக்குது. உண்மையா தேடும் போது, உண்மை உள்ளத்துல விசுவாசத்தோடு உண்மையா உங்களை தேடும் போது, உங்களுடைய காரியத்தை நேர்மையா செய்யும் போது நீங்க எல்லாத்தையும் கொடுக்கிறவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க எடுக்கிறவர்ல நீங்க கொடுக்கிறவரா இருக்கிறீங்க. நான் கேட்கறது கர்த்தர்கிட்ட விசேஷமா ஊழியக்கார பிள்ளைகளுக்காகத்தான் நான் ஜெபிக்கிறேன், தேவ பிள்ளைகளுக்காக. நிறைய பேர் இன்னைக்கு பணம் வெறியில அலையிறாங்க. யாராவது ஒரு பிரசங்கம் பண்ணா அவங்க கிட்ட காசு கேட்கறது, அதெல்லாம் ரொம்ப தவறு. சிலவங்க ஊழியம் செஞ்சு கொண்டு விபச்சாரத்துக்கு விழுந்திருக்காங்க. சிலவங்க தன் குடும்பத்துக்கு விரோதமா செய்வினங்கள் செய்து கொண்டிருக்காங்க. அப்படி தேவ பிள்ளைங்க எல்லாம் கர்த்தருக்குள்ள நிரம்பி இருந்தவங்க, கர்த்தரோட அன்பை ருசித்தவங்க, அவரோட அன்பை நல்லா உடமிட்டவங்க இன்னைக்கு சாரமட்ட உப்பா இருக்கிறாங்க. வெளிச்சமா இருந்த விளக்க கட்டில அடியில வெளிச்சம் தெரியாம இருக்கிறாங்க. மலை மேல ஒளிய கொடுத்து அந்த வெளிச்சம் இன்னைக்கு இருள் அடைஞ்சு இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்காகத்தான் நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் என்ன அதிக ஆசீர்வதிக்கிறாரு, அதிக ஆசீர்வதிக்கிறாரு. ஏன் கேட்டா அவரோட காரியத்தை நான் நேர்மையா செய்யும் போது அவர் எனக்கு தேவையானதை எல்லாம் சந்திக்கிறாரு. நாம அனைவரும் உண்மையா இருக்கணும். அவருக்கு உண்மையா இருக்கும் போது அவர் எங்களை ருசிகரமான உப்பா மாட்டுவாரு. ஒரு கீரையில போட்டால் அதில் உள்ள பூச்சிகள் எல்லாம் நசுக்கி அப்படியே எடுத்து போடு. உப்பு கெட்டதை ஒதுக்கி போடு, நல்லதை கொடு.
அத மாதிரி சாப்பாடுக்கு உப்பு போட்டா அது நல்ல ருசிகரத்தா கொடுக்கும், கெட்டது கொடுக்காது. நம்ம உப்பு நம்ம உப்பு சாரமாட்டு போயிட்டு கொட்டப்பட்டு மாதிரி இன்னைக்கு நடக்குன்றாங்க என்னுடைய தேவ ஊழியர்கள். விசேஷமாக உலகத்தாரு அவங்க உலகத்தாரு கர்த்தரை அறியாத ஜனங்க. கர்த்தரை அறிஞ்சவங்க இன்னைக்கு நிறைய பேர் பாவத்துல விழுந்திருக்காங்க. அவங்களுக்காக நாம ஜெபிக்கணும். அவங்களுக்காக நாங்க ஒவ்வொருவரும் கண்ணீரோடு ஜெபிக்கணும். இன்னைக்கு எங்களோட ஒரு குடும்பத்துக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்க குடும்பத்துக்காக நீங்க என்ன செய்றீங்க, எது செய்றீங்க எனக்கு தெரியாது, நீங்க ஏதாவது ஒன்று செய்யுங்க, நாங்க கண்ணீரோடு வேணும். அதே ஜெபம் இன்னைக்கு ஒரு என்னோட தேவ பிள்ளை, என்னோட தேவ ஊழியக்காரவங்க யாராவது விழுந்திருந்தா நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிறோமா? அத எனக்கு இந்த ஒரு கேள்வியா எழும்புது என் உள்ளத்துல. நான் ஜெபிப்பேன். நான் சொன்ன கர்த்தாவே, ஏண்ட ஜெபங்களுக்கு நீங்க பதில் கொடுக்குற தேவனா இருந்தா, என் ஊழியக்கார ஒரு சகோதரர் ஒரு சகோதரி விழுந்து கிடக்குறாங்க. கர்த்தாவே, எனக்கு இதை பார்க்க முடியாது, அவங்களும் நம்முடைய ராஜ்யத்துல நான் காணணும். ஒருவர் கூட அழிந்து போக கூடாது ஆண்டவரே. நீங்க வரும்போது உங்களோட ராஜ்யம் பெருகணும் ஆண்டவரே. நீங்க படைத்த படைப்பு ஆண்டவரே. இவங்க எல்லாரும் நல்லவருக்கும் மழையை கொடுத்தீங்க, கெட்டவருக்கும் மழையை கொடுத்தீங்க, அவங்க எல்லாரும் நீங்க படுத்தீங்க தெய்வமே அப்படின்னு நான் கேக்குறேன். கொஞ்ச நாள் போகும்போது அந்த நான் ஜெபிச்ச அதே ஊழியக்காரர் முன்னுக்கு வருவாங்க. எனக்கு அவங்க சுவிசேஷத்தை எடுத்து கொடுக்குறாங்க. சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, இயேசு கிட்ட இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு விசுவாசிக்கிறாரு, அவங்க எனக்கு சுவிசேஷத்தை கொடுக்குறாங்க. கோடி கோடி ஸ்தோத்திரம் இந்த கருத்து இருக்கு. ஏன் கேட்டா, நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது எங்கள் ஜெபம் பரலோகத்துல கேட்கப்படுது. அது நிச்சயம் நடக்கும். ஏன்னு கேட்டா, கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் புடமிட்டு இருக்கிறாரு. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் மாறாதவர், மறையாது, அப்படி இறக்கம், அவ்வளவு ஒரு பாசம் உள்ளவர். என்ற பிதா, என்ற தேவகுமாரன், அவர் எங்களுக்காக பாருங்க. அவருக்கு அவரு எவ்வளவு பாடுகள் அனுபவிச்சாரு. காசாடி 39, கைகள் ஆணி, கால்கள் ஆணி, தலையில முள்முடி, வயிற்றுல ஈட்டிலே குத்துறாங்க. அது மட்டும் அவரோட உயிர் எடுத்துக்க பத்தாம உடைக்கும் சீட்டு போட்டாங்க. நாம அதுல எந்த ஒரு காவாசியாவது கஷ்டப்படல. பிள்ளைகளோட கஷ்டம், குடும்ப பிரச்சனை, பணம் பிரச்சனை, நோய், அப்படி இப்படிதான் சின்ன சின்ன பிரச்சனைகளை நாங்க வாதாடுறோம். கர்த்தர் என்னத்தை கொண்டு தூக்கப்பட்டாரு, எவ்வளவு வேதனைகள் அனுபவிச்சாரு, நாம அதுல ஒரு பாயிண்டாவது படல. அதை நாம யோசிப்பேன். நான் யோசிப்பேன், எனக்கு ஏதாவது ஒரு உபத்திரம் வந்துச்சுன்னா நான் டக்குன்னு நான் சொல்லுவேன், கர்த்தாவே, இது ஒரு உபத்திரம் இல்ல, நீங்க எவ்வளவு பாடுகளை நீங்க அனுபவிச்சீங்க, அப்ப இந்த பாடு எனக்கு என்னது? கர்த்தாவே, நீங்க இவ்வளவு பெரிய சுமையை சுமந்தீங்களா இருந்தா நான் சுமக்கிற சுமை என்னது? கர்த்தாவே, ஏசப்பா, நீங்க சுமத்திட்டீங்க, இந்த பாவம், இந்த வேதனை, தூக்கம் எல்லாம் சுமத்திட்டீங்க, இந்த சுமையை உங்க மேல வைக்கிறேன்னு அப்படின்னு நான் ஜெபிப்பேன். அதே நிமிஷத்துல இந்த சுமை எங்க போயிருமே எனக்கே தேவையில்லைங்குது இல்ல. கர்த்தர் அப்படி அற்புதம் செய்கிறவரு. பாவிகளை கூட அவர் நேசித்தாரு. பாவிகளுக்காகவே தான் அவர் உலகத்திலிருந்து கால்வாரி குருசைப்பட்டு அவர் உயிரையே தியாகம் செஞ்சு இன்னைக்கு ஜீவிக்கிறார். அவர் சொன்னா, நான் போறேன், திரும்ப வருவேன்றாரு. வந்திருக்கிறாரு. அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு, ஜீவனுள்ளவரா இருக்கிறார், பரிசுத்தர். அவரு பரிசுத்தாவியானவர் இன்னைக்கு இருக்கிறாரு. நம்ம ஜெபிக்கும் போது அவர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரு. நாங்க பாரத்தோடும் மத்தவங்களோட தாகத்தோடும் வேண்டுதல் செய்யும் போது எங்களோட இருக்கிறாரு. நான் எங்க சபை புறப்பட் ஜெரம் கட்டுநாய்கள் இருக்குது, குளோரி ஆஃப் சர்ச்சில். நான் அந்த சபைக்கு தான் போறது, அங்க ஒரு ஊழியக்கார ஒரு சகோதரி. ஆனா நான் என்ன பெருமைப்படுத்தல, கர்த்தருக்கு தெரியும் நான் யார் என்பது. நான் ஊழியத்தை தாகத்தோடு ஓடுவேன், வீடு வீடா ஓடுவேன். ஏன் கேட்டா, நான் எனக்கு ரெஸ்ட் நாளுங்க வந்துச்சுன்னா நான் யாரையாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு சும்மா ஒரு சுவிசேஷத்தை சொல்லுவேன். ஏன் கேட்டா, ஒருவர் கூட அழிஞ்சு போக கூடாது. இன்னைக்கு பயங்கரமா கட்டாடிங்க நிரம்பி இன்னைக்கு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில முறியடிச்சு கொண்டு வருகிறார். நாம எல்லாம் பி கேர்ஃபுல்லா இருக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். சாரமட்டு உப்பா இருக்கக்கூடாது, வெளிச்சம் பத்தி எரிகிற விளக்குகளா நாங்க இருக்கணும், மறைந்திருக்கிற விளக்குகளா இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில ஒரே சந்தோஷம் அதுதான், எல்லாரும் கர்த்தரை நேசிக்கணும், அவர் வரும்போது முழு உலகமே அவரை நேசிக்கணும். அதுதான் என்னுடைய வாஞ்சி, அதுதான் என்னுடைய தாகம். நாம எல்லாம் வெளிச்சமாகவே இருக்கணும் கர்த்தருக்குள்ள. அவர் பரிசுத்தமா இருக்கிறப்போ நாமளும் பரிசுத்தமா இருக்க வேணும். மனுஷர் எங்களுடைய கிரிகளை கண்டு, எங்களுடைய மனுஷர் நம்முடைய கிரிகளை கண்டு பரலோகத்துல இருக்கிற பிதாவை அவங்க மகிமைப்படுத்தணும். அந்த அளவுக்கு நாம மாறணும். என்கிட்ட எங்களை நம்ம உயர்த்தக்கூடாது, எங்களை கர்த்தர் உயர்த்துவாரு. எங்களுடைய நற்கிரிகளை கண்டு அவங்க பாராட்டுவாங்க எங்களை. அந்த இடத்துல நம்ம நிக்கணும். என் தேவ பிள்ளைங்களுக்கு என்னுடைய இன்னைக்கு சுவிசேஷ பதில் அதுதான். இன்னைக்கு நான் ஒரு ஈம குரூப்புக்கு போக இருக்குது 9:30க்கு. அங்க நான் வரும்போது என் தேவ பிள்ளைங்களே,
3 பேரு இல்ல சாரி 4 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் 6 பேர் தான் இருந்தாங்க. என்கிட்ட அங்க நிறைய பேர் எல்லாம் ஓடப்பட்டுட்டாங்க. ஓடப்பட்டு எல்லாம் சிதறடிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டுட்டாங்க. அங்க இருக்க மந்தையே எங்கன்னு தெரியா போயிட்டாங்க. யாரோ ஒரு சகோதரிக்கு என்ன கருத்து குறிப்பிட்டு என்ன கூப்பிட்டாங்க, சிஸ்டர் நாங்க ஒரு ஈமோ குரூப் செய்யறோம், அந்த குரூப்ல எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு நிமிஷம் வந்து ஜெபிக்கலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சரி கருத்துட காரியம் எனக்கு ஏலான்னு சொல்லலாது, ஜெபம் கருத்தருக்கு உரிமை உள்ளது, நான் அதை பாரமெடுத்து நான் ஜெபிக்கிறேன், எனக்கு டைம் இருக்காது, நான் வேணும் ஒரு 10-15 நிமிஷம் ஜெபிச்சுட்டு போறேன் சிஸ்டர் அப்படின்னு. ஓகே நீங்க வாங்க அப்படின்னா நான் போயிட்டு ஜெபிச்சேன். 1வது நாள் ஜெபிச்சு, 2வது நாள் ஜெபிச்ச, 3வது நாள் 26 பேர் கூடியிருக்கிறாங்க அந்த இடத்துல. ஏன்னு கேட்டா அவ்வளவு வாஞ்சி. ஏன் கேட்டா நான் அல்ல, எனக்குள்ளும் இல்ல, எனக்குள் ஜீவிக்கிற பரிசுத்த ஆவியானவர் அங்கு கிரியை செய்கிறாரு. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறவர்கள் இந்த பாக்கியவான்களா இருப்பீர்கள் கருத்து சொல்ற அங்கனைக்கு அவர் கிரியை செய்கிறாரு. அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த தேசங்கள்ல ஒவ்வொரு தேசங்கள்ல இருந்து ஜனங்கள் கண்ணீரோடு வேதனையோடு துன்பத்தோடு குடும்ப பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்க. அந்த உள்ளங்களை வாரவங்க எல்லாம் நோக அடிக்கிறாங்க. பணம் கேட்டு 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 அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. பாவம் அவங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிற வீட்டுல பணத்தை சம்பாரிச்சு சாப்பிடுறதா? அதுதான் இந்த பதில் நான் நீ கேட்டது. நான் சொன்னேன் ஒருவரு கூட பணம் கொடுக்க கூடாது, நான் ஜெபிக்கிறவங்களுக்காக. இப்ப நான் தொடர்ந்து அதை செஞ்சு கொண்டு வர. இப்போ 1 month ஆகுது. 9:30 ஸ்ரீலங்கா டைமுக்கு நாங்க போவேன். 9:30 10 o'clock போவேன். அவ்வளவு ஜனங்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தை வகையப்படுத்துறாங்க. நம்ம ஆத்ம பாரத்தோடு அழியணும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். எங்களுடைய சித்தம் இல்ல, கர்த்தருடைய சித்தம் தான் நடக்கணும். அதனால என்ன தேவ பிள்ளைங்க கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்கும் இந்த கர்த்தருடைய நாம மகிமை கேட்டா, கர்த்தர் இன்னைக்கு பாடுகள் அனுபவிச்சு எங்களுக்காகவே இந்த கல்வாரி சிலுவை போனார். அது மனுஷன் உணராம இன்னைக்கு ஜீவிக்கிறாங்க. அவர் எங்களை உப்பா வச்சிருக்கிறாரு, ருசிகரமான, அது மனுஷருக்கு தெரியாம இன்னைக்கு ஜீவிக்கிறாங்க. நாம ருசிகரம் உள்ள ஒரு பாத்திரம்னு தெரியாம இன்னைக்கு வாழ்கிறாங்க. அவங்களோட கண்களுக்கு சத்துரு மந்தமாக்கி இருக்கிறான், காதுகள் அடிச்சிருக்கிறான். நீ சரி வராது, நீ இதை செய், அது சரி வராது, இதை செய்யு எல்லாம் குழப்பி அவங்களோட வாழ்க்கையை சிதறடிச்சு கொண்டு வரட்டா சத்துரு. அந்த ஜனங்களுக்காக நாம ஜெபிக்கணும். விசேஷ போதகர்மார்களுக்காக ஜெபிக்கணும், சிஸ்டர்மார்களுக்காக, தேவ ஊழியர்களுக்காக நாம விசேஷம் ஜெபிக்கணும். பாரத்தோடு எங்கள் குடும்பத்துக்கு ஜெபிக்கிற மாதிரி அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்பொழுது எங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாரு. அதனால என்ன தேவ பிள்ளைகளை உங்களை அனைவரும் நான் கருத்துல சின்ன ஜெபத்தை படிச்சு கூட்டிட்டு நான் என்னுடைய காலங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Oriandarabaka Shelem, Limaka Salevaka Shelem, O Rabbi Shalom, Shalom Rabbi Shalom, O Ribandana Miracle Salam, Andarabaka Sheleka Sheleka Shelem, O Rikatarabaka Shelem, Hallelujah, Hallelujah, Hallelujah. கர்த்தாவே உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே உம்மை நன்றியுள்ள மனதில் நீங்க அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறவர் ஆண்டவரே. நீங்க வல்லமை நிறைந்தவர், மாறாதவர், மறையாதவர் ஆண்டவரே. நீங்க எகோவா ஜைரே ஆண்டவரே, எகோவா ராப்பா, எகோவா நிசி ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியுள்ள மனதுடன் தோஸ்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நல்லவர், வல்லவர், மாறாதவர். கர்த்தாவே சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறைவே இருக்காது ஆண்டவரே. நாங்கள் சிதறடிக்க ஆட்டுக்குட்டிகள் ஆண்டவரே. நீரே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. தண்ணீர் அண்டையில் நடத்தி செல்கிற கர்த்தாவே உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே நீங்க சொன்னீங்க உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனால் நீங்க இருக்கும் போது எங்களுக்கு உபத்திரத்தை நாங்க சகித்துக் கொள்வோம் ஆண்டவரே. நீங்க ஜெயம் எடுக்கிற தேவாதி தேவகுமாரன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்குமே ஆண்டவரே. ஆண்டவரை தேடும் போது ஒருபோதும் குறைவு இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீங்க கை வைத்து அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடுங்க, அந்த காரத்துல விழுந்திருக்க ஜனங்களுக்கும் கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. பாவிகளா இருந்த ஒருவரை நீங்க பாவி என்று தள்ளல ஆண்டவரே. நீங்க உங்களுக்கு அவ்வளவு துன்பப்படுத்தி அவ்வளவு வேதனைப்படுத்தி பாவிகளை என்னை விட்டு போங்கன்னு நீங்க சொல்லல ஆண்டவரே. நீங்க சொன்னீங்க, என் பிதாவே இவர்கள் செய்யறது என்னது என்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. அந்த குணாதிசம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் தேவ போதருக்கும் இருக்க வேண்டும். தன் பாரத்தை சுமக்கிற மற்றவர்களை பாரங்களை சுமக்கும்படியாக நீங்க கிருபை அளிங்க ஆண்டவரே.
ஒவ்வொரு பாரங்களை நீங்க அவங்க சுமக்கணும் ஆண்டவரே. நீங்க எங்கள் பாரங்களை எல்லாம் சுமந்தபடியால் உங்க எல்லாரும் மனுஷரோட ஒவ்வொருட பாரங்களை சுமந்து செல்கிறவர்களா இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நீங்க மாறாதவர் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப பிரச்சனை இருக்குது கர்த்தாவே, பிள்ளைகளோட பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்க பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. கண்ணீரோடும் வேதனோடும் பிரச்சனைக்கு பதில் கிடைக்க இல்லையா, நான் இவ்வளவு காலமா கருத்திற்குள்ள இருக்கிறேனே, என் ஜெபத்துக்கு பதில் இல்லையான்னு தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் இதோ நான் என்னுடைய ஜெபத்தினால் அவர்கள் பதிலை எடுத்து கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால், என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. நோய் நொடியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆத்தரைட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஒவ்வொருவருடைய நோய்களுக்கும் பரிசுத்தமுள்ள கரம் தொடப்படுகிறது. ஒவ்வொருடைய நோய்களும் நீக்கப்படுகிறது. விசேஷமாக தேவ பிள்ளைகள் நோய்பட்டு வாடுகிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தாவே, ஒவ்வொரு மேலும் கரம் நீட்டப்பட வேண்டும். அந்த கரம் சாத்தானுடைய நோய்களை அகற்றி விடுகிறேன். ஆத்தரைட்டிஸ், கொலஸ்ட்ரால், அந்திபத்தி, தலைவலி, வயிற்று வலி எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் நீக்கி விடுகிறேன். அணுவின கொடுவின பந்தன பில்லி ஊனியங்களை உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் தேவ பிள்ளைகளிடமிருந்து வாதாடுகிற பொல்லாத அந்தகார சக்திகளை உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் உடைக்கிறேன். குடும்ப பிரச்சனைக்கு பதில் இயேசுவிடமிருந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நீங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மறந்து ஒரு கைப்பிடி மறந்து குடிக்கிற உம்முடைய தேவ பிள்ளைகளை மறந்து எல்லாவற்றையும் நான் ஜீவன பக்கத்துக்கு திருப்புறேன் ஆண்டவரே. மறந்தை நிறுத்திவிட்டு சரீர சௌக்கியத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நோய் நொடியிலால் வாதப்படுவது உம்முடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமுள்ள கரம் ஒவ்வொருவர் தொடவதாக தொட வேண்டும். உச்சிலிருந்து உள்ளம் கால்வரை நோய்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அகற்றி விடுகிறேன். In the name of the Lord Jesus, in the name of the Lord Jesus, Holy Ghost, Holy Power, Father, you are the great my Lord, you are the mighty Lord, you my dream, you my Lord, you my dream, you my life, you my dream Lord. Rakasala baraka shelem. ஆண்டவரே, உம்முடைய கரம் ஒவ்வொருவர் மேல தொடுவதாக. ஒவ்வொருவரை ஆசீர்வாதியும். ஒவ்வொருவருக்கு பலத்தை, சுகத்தை, சக்தியை கொடுமா ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீர் தொடும் ஆண்டவரே. நோய் நொடிகளோடும் ஏதாவது நல்ல பதில் கிடைக்குமா இருந்து வேதினோடு துன்பத்தோடும் துயரத்தோடு வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் நல்ல பதில் விடிஞ்ச அவர்கள் வாழ்க்கையில நீர் பெரிய வெளிச்சத்தை நீர் கொடுப்பீர் ஆண்டவரே. நோயிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்ற ஒரே தெய்வம் நீங்க ஆண்டவரே. உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை, உங்களால முடியாதது ஒன்றுமில்லை. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொருவரை தொடுவதாக, ஒவ்வொருவரையும் தொடுவதாக, பரிசுத்தமுள்ள கரம் தொடுவதாக. ஹோரி கத்தரலபாகாஷே, ஹோரி கத்தரலபாகாஷே, லோம கோஷல, லோம கோஷல. ஓ ரபி ஷாலம், ஷாலம் ரபி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டவரே ஸ்தோத்திரம். இந்த தலைவர் குரூப்பை கொடுத்து தலைவரை ஒப்பு கொடுக்க, அவங்களோட குடும்பத்தை, அவங்களோட ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிற மேல் மேலுமாக அதிகாரியும் அவங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவை பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளும். இந்த குரூப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரை ஆசீர்வதியும். எல்லாவற்றும் பாதத்தில் ஒப்பு கொடுத்துக்கிறேன் கர்த்தாவை. என்னை எடுத்து பாவித்ததுக்காக ஸ்தோத்திரம், என்னை புடமிட்டதுக்காக ஸ்தோத்திரம். சகலத்தை உங்களுடைய அருமையான இனிமையான பாதத்தில் வைத்து என்ற ஆண்டவரே என்னை தாழ்த்தி மண்டாடி வேண்டிக் கொள்கிறேன் என்ற நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வைத்து தாழ்த்தி மண்டாடி வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமீன், ஆமீன். சிஸ்டர் அப்படியே நின்று கொள்ளுங்கம்மா. ஆமீன், ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, செய்திக்கூடாக வழிநடத்தி ஒருவருக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்கிறீர்கள். கர்த்தர் இலவசமாக கொடுத்தார், அதை இலவசமாக கொடுங்கள் என்ற அந்த காரியத்தூடாக எங்களுடைய வானொலி கூட அப்படித்தான் நடக்கிறது. பலர் பணம் கேட்பார்கள், பலர் பலவிதமான காரியங்கள் கேட்பார்கள், விலகி விடுவார்கள். பணம் கொடுக்காவிட்டால் விலகி விடுவார்கள். அப்படியாக ஊழியங்கள் இருக்கின்றன. ஆனாலும் கர்த்தர் இலவசமாக கொடுத்தார். அவர் தன்னையே சிலுவையிலே பலியாகி கொடுத்து எங்களை மீட்டுக்கொண்டார். அந்த இலவசமாக பெற்ற ரட்சிப்பை நாங்கள் இலவசமாக மற்றவர்களும் கொடுக்கிறார். அதே போல உங்களுடைய ஊழியத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை நாளில் இதை வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காலை வேளையிலே, நீங்கள் மாலை வேளையிலே, நித்திய வெளிச்ச நேரத்திலே, அதிகால வேளையிலே 4:30 மணிக்கு நீங்கள் ஜூமு கூட இணைய முடியும். அந்த வகையிலே ஜூமை ஆயத்தப்படுத்தினீங்க என்றால் இரவு நேரத்திலே, நித்திய வெளிச்ச நேரத்திலே நீங்கள் உங்களுடைய அதிகால வேளையிலே 4:30 மணிக்கு ஆரம்பமாகிறது. அந்த நேரத்தில் இணையுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். God bless, God bless. God bless you. ஆமேன், ஆமேன். எங்களுடன் மீறி இணைந்திருக்கிறார் சகோதரன் பாலன் இணைந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
Praise Lord. Praise God, brother. Praise the Lord. ஆமீன் ஆமீன். அப்படியே நின்று கொள்ளுங்கள். முதல்ல எங்களுடன் சௌரி ஜான்சி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு அடுத்ததாக நீங்கள் பாடல் பாடி சௌரி மேரியிடம் ஒப்படைப்போம். முதல்ல நான் ஒரு 1 செகண்ட் இந்த ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணுறேன். முதல்ல சௌரி ஜான்சி அவர்கள் நடத்துவார்கள், அரை மணித்தியால் நடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து சௌரன் பாலன் பாடலையும் ஜெபத்தையும் எடுத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து சௌரி மேரி நீங்கள் தொடர முடியும். மன்னிக்கவும், இந்த நேர மாற்றங்கள், வக்கேஷன்கள் அப்படியான காரியங்களுக்கு ஊடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கத்தர் இந்த காரியங்களுக்கு ஊடாக வழி நடத்துகிறார். அப்படியே நின்று கொள்ளுங்கள். நான் பின்னதாக 1 நிமிடத்தில் நான் திரும்பமாக நினைக்கிறேன். கத்தர் வழி